அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு படித்ததில் பிடித்ததில் நம்ம பார்க்க போகிறது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். யாருமே முதல்ல இருந்தே பெரிய பாவிகளாக இருக்கிறது கிடையாது. அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன தடுமாற்றத்தின் மூலமாக தான் பாவம் உள்ள வருது. பிசாசானவனுக்கு இதுதான் வேலை. அதற்கான வேலைகளையும் அவன் தீவிரமாய் செய்வான். யாரை பாவத்துக்குள்ளாக விழ வைக்கலாம், யாரை எப்படி வீழ்த்தலாம் என்று யோசித்து கொண்டே இருப்பான். நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகி பிசாசிற்கு இடம் கொடாமல் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே சோதிக்க துணிந்தவன் இந்த பிசாசானவன். நம்மெல்லாம் எம்மாத்திரம் இல்ல. திருடுவது, கொலை செய்வது இதுதான் பாவம் என்று நினைத்து கொள்ளாதிருங்கள். வீண் பெருமைகள், பொய் சாட்சிகள், பிறரை குற்றப்படுத்துதல், தற்புகழ்ச்சி, இப்படி நிறைய பாவங்களும் இருக்கிறது. இதற்கு கூட நீங்கள் இடம் கொடாமல் இருங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.